வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது முதல்ல பார்க்க போகிறது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 12ல் இருக்கார். 1, 8, 12ங்கிற ஒரு இதில் வரும்போது கொஞ்சம் பின்னாடி நிறைய பேர் வந்து தவறுதலாக பேசுகிறது, சில விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆலிஸ்வல்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கணும். வேலை விஷயங்கள்லையும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான வாழ்க்கை இருக்குது. நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் வந்து அதுவும் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும் பொழுது அது என்ன மாதிரி விஷயம், பட் அது நீச்ச பங்கமாக மாறுது. ஏன்னா குருவும் புதனும் நீச்ச பங்கமாக ஆகும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றது, நினச்ச இடத்துக்கு வந்து ஒரு ட்ராவல் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேஞ்சில் வந்து இப்போது குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், வேலை விஷயமாகவும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் எல்லாமே ரொம்ப சுபமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு பரிவர்த்தனையில் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது உங்களது முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு அலைஞ்சு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது பின்னாடி யாராச்சும் பேசுகிறாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதில் நியாயமே இல்லை. தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பறதுக்கு முன்னாடி இது தேவையாங்கிறத வந்து யோசிச்சுக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றது, அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கான இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டு பண்ணுவீங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான அத்தனை ஸ்டெப்ஸும் எடுத்து அதனால் ஒரு பெரிய ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருக்கும் பொழுது குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது குழந்தைகளுக்குனால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், நல்ல ஒரு கௌரவமான ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு சூப்பரான விஷயங்கள், வேலை விஷயங்களும் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோம்மா என்ன சொல்லி புலம்புறதை விட்டுட்டு இது தேவையில்லைங்கிறது வந்து ஜென்யூனாக யோசித்து பார்த்து முடிவெடுங்க. தேவையில்லாத விஷயத்துக்காகலாம் உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். யாரோ என்னமோ பேசினாங்கிறதுக்காகலாம் மனம் வருத்தப்படுறது, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். அவர் மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான விஷயங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். ஸோ 9, 12, 3 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய செலவுகள், சுப செலவுகள், வெளிநாடு சுற்றுலா போன்ற விஷயத்துக்கெல்லாமே கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து சனி தேசாபுத்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நிறைய பிரயத்தனம் பண்ணி உழைக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்திரங்கள். புதன் 12ல் நீச்சமாகும்போது கொஞ்சம் அப்படி நீச்சமாகாமல் அது ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு பெரிய யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்கள் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலைகள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் அது இருக்கும். மற்றபடி மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன்
சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களுக்காக நல்ல மெனக்கட்டு, அதனால் ஒரு சக்ஸஸ் அடுத்த கட்டத்துக்கு வந்து சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ரிஷபராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல வந்து கொஞ்சம் அசதியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது அது வந்து பரிவர்த்தனை 2ல் வரும்போது தேவையான பணம், குடும்பத்துக்கு தேவையான காசு பணம் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல லாபங்களை கண்டிப்பாக அள்ளித்தரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள், உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி, பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12ல் இருக்கும்போது வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள், பராமரிப்பு வேலைகள், அம்மாவுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். வண்டி வாகனம் வந்து சின்னதாக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2, 5ஆம் அதிபதியான புதன் 2லே இருக்கும்போது குழந்தைகளாக நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உடம்பை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் வந்து பிரயத்தனப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான குரு அது வந்து பரிவர்த்தனையில் 11ல் இருக்கும்போது நடக்காதுங்கிற நினச்ச விஷயங்கள் ஒரு சூப்பராக முடிஞ்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வராதுங்கிற காசு திடீர்னு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்கும். ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபங்கள் கண்டிப்பாக வருங்க. 12ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்துருங்க. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12ல் இருக்கும்போது நிலபுலன்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்களில் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி, பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நிலபுலன்கள் விற்று, ஒரு லிட்டிகேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி விற்று அதனால் வந்து ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து 10ல் இருக்கும் பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய பிரம்மாண்டங்கள், பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப ஏற்படுத்தி தரும். ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி இப்போ வந்து பரிவர்த்தனையில் 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுத்துருங்க. பெரிய லெவலில் லாபங்கள், பெரிய ஒரு முன்னேற்றங்கள், வராதுங்கிற காசு வந்து திடீர்னு வரதெல்லாமே ரொம்ப அற்புதமாகுது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது அப்பா, வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 2, 5ஆம் அதிபதியான புதன் 2லேயே ஆட்சி புரியதாக தான் அர்த்தம். ஸோ நமக்கு தேவையான காசு, தேவையான பணங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புமே சூப்பராக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 4ல் இருக்கும்போது நிலவுலன்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது எல்லாமே ரொம்ப அவசியம். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏதாச்சும் சில நேரம் ஹெல்த் இஷ்யூ, ஜுரம், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் ஹெல்த்தை வந்து பக்காவாக பார்த்துக்கணும். மற்றபடி கடன் கேட்டதிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக வந்து மனதார இறைவனை வந்து ஒரு டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் வந்து மனதாக வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி பரிவர்த்தனையில் ராசியிலே இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் வந்து புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களே பண்ணுவீங்க. ரொம்ப வந்து கால்குலேட்டிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அதில் சாதனை புரியறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட
அது கரெக்டாக அப்படிங்கிறது வந்து யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அதில் வந்து 11ல் இருக்கும்போதே வந்து நல்ல லாபங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து எது எதுவும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து ராசியிலையும் புதிய சொத்துக்கள், புதிய வண்டிகள், வாகனங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், பழைய வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ல் வந்து ஆட்சியாக இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் டூர் ஏதாச்சும் பிளான் பண்ணுவீங்க. இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம். ஸோ ஒரு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது பரிவர்த்தனையில் வந்து குரு அந்த பக்கம் போனாலும் வந்து 7ல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரகங்கள், நல்ல ஏற்றங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணுறது நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேரட்டுங்க, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு தொழில் வந்து பெரிய ஒரு லெவலில் வந்து பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான விஷயங்களுக்காக ரொம்ப போராடுவீங்க. ரொம்ப பிளான் பண்ணி வந்து எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள், இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்திகள் சூரியன் 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 11ல் இருக்கார். ஸோ நல்ல முயற்சிகளாக நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்திகள். சந்திரன் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள். பழைய வீடுகள் இருந்ததுன்னா வண்டியோ வீடோ இருந்தால் அந்த டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோணும். மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 10ல் இருக்கார். 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் வாங்குறது, சில நேரம் வந்து மாமியாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பெயின் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா மட்டும் கொஞ்சம் ஈகோ பார்க்குற மாதிரி ஃபீலிங் கொஞ்சம் கொடுக்கும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியும். குரு வந்து தொழிலில் பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள், ஏதாவது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அப்பாவுடைய இன்கம்ஸ் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அந்த அப்பாவுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதிகள். புதன் வந்து பார்த்திங்கன்னா நீலபுலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தோற்றுவிக்கும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதிகள். கேது வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது சந்தேகமான விஷயங்கள்லாம் நோண்டி சிந்தித்து எல்லாமே தெளிவு பெறுவீங்க. ஏதாச்சும் வந்து இதில் டவுட்டாக இருக்குங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கற்பனையிலே சில குழப்பங்களும் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் வந்து எது கரெக்டுங்கிறது வந்து யோசித்து பார்த்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாங்க. சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்களுக்கு ஜாஸ்தி இருக்கலாம். சில பேர் இன்ப சுற்றுலா அல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருந்து அது 2, 3, 4ன்னு போகும்போது எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்னும் போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கடகராசிக்கு வந்து உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து
இப்போது இருக்கிறது வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். அதுவும் உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள், நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்தும். அப்போ மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அது பரிவர்த்தனை 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நிறைய பிரயாணங்கள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் லாபத்தோடு இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும் பொழுது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஃபிலாசபிக்கலாக நடந்துப்பீங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளோட கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு வந்து அது 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய 7, 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிகளோட தேவையில்லாத சந்தேகங்களை வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள், கேப் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாமே நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல அங்கீகாரம், நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாச்சும் வந்து லூஸ் ஸ்டாக் விட்டு அதனால் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தியந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மெனக்கடுவீங்க. ஸோ மெனக்கட்டு ஏதாச்சும் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகலாம், வெளியூர் போகலாம்லாம் அப்பா பிளான் பண்ணுவார். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னம் வந்து ராகு தசாபதினா ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ட்ராவல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துவிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர், வெளிநாடு பழகுற நண்பர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபதியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் நல்ல ஆட்சியாக பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடகலக்கணமாக வந்து சனி தசாபத்தினா சனி வந்து 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும். அதனால் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் சில நேரம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபதினா 3, 12ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தோடு 12ல் இருக்கிறதா அர்த்தம். நிறைய பிரயாணங்கள், உங்கள் முயற்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த முயற்சிக்காக வந்து ராத்திரி பகலாக வந்து உட்காந்து உழைக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 2ல் இருக்கும்போது வெடிக்கொடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் குடும்பத்தில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து 4ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், வீடு மனைகள்லாம் அமைவதற்கான சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, டெய்லி வந்து ஒரு இறைவனை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தா 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும் உச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா ஆக்கப்புறம் ரொம்ப வெளிநாட்டில் இருக்கலாம், அதுவும் நல்லா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 2, 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிகளும் கொடுக்கறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய 3 அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது அப்பா அம்மாவினோட கொஞ்சம் தர்க்கங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுங்க.
அதுக்கப்புறம் 5 8ஆம் அதிபதியான குரு அங்கே பரிவர்த்தனை குருவே அங்கே இருக்கிறதா அர்த்தம். அதனால் குழந்தைகளிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஏதாச்சும் முடிவெடுக்கிறதுனா 1க்கு 4 வாட்டி யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 7ஆம் அதிபதியான சனி 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து உங்கள் பிரச்சனையை வெளியில் பேசிக்காமல் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு தீர்த்துக்குங்க. அதனால் அந்த மாதிரி இருக்க தான் நல்லது. ஏன்னா வந்து நிறைய கிரகங்களுக்கு நடுவில் இப்போ சனி இருக்கும்போது நீங்கள் அதனால் வந்து வெளியில் சொல்லும்போது அதனால் பிரச்சனை பெருசாக முடியும், சின்னதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் ப்ளூ ஸ்டாக்ஸை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து 8இல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆக பண்ணி வரும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 9இல் இருக்கார். நல்ல ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், அதுக்கான முயற்சிகளும் கொஞ்சம் கடினமான உழைப்போடு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து உங்களுக்கு வந்து 7இல் இருக்கார். ஸோ 7இல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து கலப்பு மனங்கள் காதல் திருமணங்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து 8இல் இருக்காருங்க. குழந்தைகள் விஷயங்களில் வந்து நம்ம வாக்குவாதங்களோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனியும் பார்த்திங்கன்னா 8இல் தான் இருக்கார். ஸோ 6 7ஆம் அதிபதி 8இல் வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க. அப்படியே வாக்குவாதம் பண்ணால் தனியாக சண்டை போட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. நீங்கள் இன்னொருத்தட்ட பஞ்சாயத்துன்னு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக புதன் தசாபுத்தி புதன் வந்து 2 11ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கானவே பணம் பொருளாதார ரீதியான நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக கேது தசம் கேது வந்து ராசியிலே இருக்கும்போது அமைதியை தேடி மனசு போகும், தனிமையை விரும்புவீங்க. ஸோ எதுக்காக என்ன பண்ணுறோங்கிறத யோசித்து முடிவு பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக வந்து 10இல் ஆட்சி பலத்தோட புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிலப்பலங்கள்லாம் விற்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தோட 10இல் இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சக்ஸஸ் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுடைய 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு ஆட்சி பலத்தோடு 7இலே இருக்கும்போது சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சொத்துக்களோ நல்ல லாபமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லாவே இருக்குது. வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதியான சனி 5 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி வந்து 7இலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, சண்டை போட்டுட்டிங்கன்னா இப்போ பேசுனீங்கன்னா அது கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய டெசிஷன் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். கன்னி லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 8இல் இருக்கார். ஸோ 8இல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், தேவையில்லாத விஷயத்துக்கு மனக்குழம்பி நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி சந்திரன்
சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லாபத்துக்கான விஷயங்கள் ரொம்ப மெனக்கரமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் 2 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாமே வெற்றியின் பெரிய ஒரு சந்தோஷங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துரும். கன்னி லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்தடுத்துக்கு ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா 5 6ஆம் அதிபதி. உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளுடைய வெற்றிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் அள்ளி கொடுக்குறது, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கடன் சம்மந்தமான விஷயங்கள், அதுவும் உடல் ரீதியான விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அது வேறு வழி கிடையாது. அது வந்து நம்ம வந்து அந்த பெயினை அனுபவிச்சு தான் ஆகணும். பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் ரொம்ப சூப்பராக வந்துடும். நல்ல பணம் வசதிகள் எல்லாமே ரொம்ப, வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பேச்சினால் கொஞ்சம் வன்மம், கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது ஆண்கள் பெண்கள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனும் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு அது வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது பஞ்சாயத்து பண்ணுறது இல்லை ஏதாச்சும் போட்டு கொடுக்குற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது ஏதோ நிலபுலன்கள் சொத்துக்கள் அமைகிறதுக்கான இப்போ ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு நிலபுலங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய 6ல் உள்ள கிரகங்கள் வந்து ஆட்சி படுத்தணும். சில நேரங்களில் போட்டிகள், ஜாஸ்தியான போட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் பர்ஸு பணம்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத தர்க்கங்களை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக பேசி ஹேண்டில் பண்ணணும். அதாவது ஒரு ஷார்ட் டைம் தான் வச்சுப்போமே, ரொம்ப நாள் கிடையாது. இதில் வந்து மேட்டர் ஒரு 10-15 டேஸ் தான். அதனால் ரொம்ப போட்டு மன உளைச்சலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்து உங்கள் 9ஆம் அதிபதியான புதன் 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி விட 9லே இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாடு அப்பா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி சந்திரன் நல்ல லாபங்கள், தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் 7லும் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பிளான் பண்ண பிரகாரம் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். துலா லக்னம் ஆகிறது சூரியன் தசாபக்தி. சூரியன் 11ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி நல்ல உல்லாசமும் சந்தோஷமும் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஒரு லைஃபை கண்டிப்பாக லீட் பண்ணுவீங்க. துலா லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாகிறது செவ்வாய் தசாபத்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், மற்றவர்கள் நம்மகிட்ட வந்து ஏதாச்சும் பேசி போட்டு கொடுத்து அதனால் ஒரு மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபதி. ராகு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடுமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் கொஞ்சம் அரகண்ட்டாக நடக்கிறாங்களோ அப்படிங்கிற ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது பரவாயில்ல, விட அட்ஜஸ்ட் ஆகிடும்னு வச்சுப்போமே சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தர்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான இவ்வளோ நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தர்கள். சனி
சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நிலபுலன்கள் ஏதாச்சும் சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு முன்னேற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 11ல் இருக்கும்போது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ போய் பேசி பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கெல்லாமே ஒரு பெரிய பணம் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தார்கள். சுக்கிரன் 8ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனம் வரும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கனாலும் போகிற இடங்களில் வந்து அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது, செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வந்து சில நேரங்களில் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2, 5ஆம் அதிபதி குருவும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஃபண்டு, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3, 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருங்க. பழைய சொத்துக்கள் இருந்தால் அதுவும் விற்றுட்டு புதுசு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். சில நேரம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா விட்றானுங்களா அடிக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புலாமே நிறையா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து ஒரு ஆட்சி பலத்தோட 8லேயே இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏதாச்சும் வந்து சின்ன பிள்ளைங்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நம்ம பாட்டு யதார்த்தமாக பேச போய் அதை தவறுதலாக போர்ட்ரேட் பண்ணிவிடுவானுங்க. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் போட்டிகள் இருக்கும், கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேராசைப்படாமல் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஏன்னா மற்றவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டானுங்க, அவன் இப்படி இருக்கான், நான் ஏன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேராசைப்பட்டிங்கன்னா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, இப்போ இதுவரை 10 பொது பலன்கள், இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும். தொழில் தேவையான கடன்கள் உடனே கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாமியார் உறவுகளில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். பிரயாணங்கள் மற்றும் அப்பா சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் வரதுக்கான சூப்பர் பாருங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 5ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஐயோ என்ன அது ரொம்ப படுத்துகிறாங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்க விட மாட்டேன்றாங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக ராகு தசாபுத்தி. ராகு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலங்கள் மேலே கொஞ்சம் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி அம்மா வந்து கொஞ்சம் அரகண்டாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக குரு தசாபுத்தி. குரு வந்து குழந்தைகளால் சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் ட்ரிப்பு ஏதாச்சும் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள், பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது பணம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காருங்க. ஸோ இன்றைக்கி 3, 4ஆம் 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் வாங்குறது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ரிச்சிக லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை ரொம்ப கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து இப்போ ஆட்சி பலத்தோட பரிவர்த்தனையில் 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 4 இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாம், பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான அந்த யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு வரும்போது நல்ல குதூகலமும் சந்தோஷமும் இருக்கும். புதிய சொத்துக்கள் அமைகிறதுனாலே ஒரு ஹாப்பினஸ் தானே, அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி 4 இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வருது. குழந்தைங்க கொஞ்சம் நம்மளை எதிர்த்து பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் பிரதர்ஸ், எல்டர் பிரதர், அதாவது மூத்த சகோதரத்தையும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா அவங்களால வந்து நமக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வேலையில் வந்து ஒரு பெரும்பாடம் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி என்பது ஆட்சி பலத்தோட 7 இருக்கிறது தான் அர்த்தம். அதனால் வந்து இப்போ வந்து என்னென்னா சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் மெனக்கட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு கெயின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 5 இருந்து ஆன்மீக பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்கும், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மனசு போகும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து பிரெயினியாக புத்திசாலித்தனமாக வெற்றி பெறுவதற்கான இப்போ பாருங்கள். ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சந்திர தசாபதி. சந்திரன் 8ஆம் அதிபதி என்பது அப்பா சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4 இருக்கும்போது வீடு பராமத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, தாயாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுற விஷயங்களாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேச மனக்கலக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபதியில் ராகு வந்து 3 போது பெரிய முயற்சிகள், பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை 4 இருக்கும்போது பழைய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் எல்லாம் விற்று புது சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதியில் சந்தியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய ஒரு அமைப்புகள்லாம் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆட்சி பலத்தோடு தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி, பெரிய ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 9 ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், அப்பா சார்ந்த உறவுகள் வந்து கொஞ்சம் வைத்தியம் ஏதாவது தேவைப்பட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் 6 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தவங்க. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இருக்கார். ஸோ 3 இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது மகரில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3 வந்து குரு வந்து ஆட்சியாக இருக்கிறதா பரிவர்த்தனை வரும்போது நல்ல ஆட்சியாக இருக்கிறதா தான் அர்த்தம். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும் பழைய சொத்துக்கள் வந்து விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பராமத்து வேலைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகர ராசிகள் வந்து உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5 ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஜோதிடம், கலைஞர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப், பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கேட்டத்தில் காசு கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன், லோன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து
திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுலாம் நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். வண்டி வாகனங்கள் சில நேரங்கள் வந்து நமக்கு டென்ஷன் படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தாயாரினால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை செய்கிற இடங்கள்லேயும் வந்து கம்ஃபர்ட் ஜோனாக இல்லை அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறார் அப்படின்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் க்ரீடினஸ், அதாவது பேராசைப்பட்டு ஏதாச்சும் போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்கும்போது முயற்சிகள் பெரிய வெற்றி, ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கான இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்தார்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி திங்கள் செவ்வாயில் 8ல் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தார்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பழைய வீடுகள், வண்டி வாகனங்கள் தான் விற்றுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறத வந்து யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்தாங்க. குரு வந்து 3 12ஆம் அதிபதி 3லே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம். முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய சாதனை புரியறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வீட்டுக்கு தேவையான வருமானங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 6ல் அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிடும். மற்றபடி வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரயாணங்கள் பண்ணுற சூழ்நிலை சில பேர் ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்குகள், மற்றபடி ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து ஜாலியாக இருப்பீங்க, ஃபன்னாக இருப்பீங்க, ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக எதாவது பண்ணி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி கம்பேர் பண்ணி அவனை மாதிரி நான் அவனை சொல்லிட்டு சும்மா கண்மூடித்தனமாக போகாமல் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களோட ராசியாதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். அது நிறைய கிரகங்கள் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அது ரொம்ப பெரிய விஷயம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும். பொருள் வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். அவங்க சொன்னாங்க, அது எப்படி சொன்னாங்க, இது சொன்னாங்கன்னு அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட்டு வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தில் 5 குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து ஹாப்பியாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே நல்லாயிருக்கு. புதன் வியாழக்கிழமைகள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் ட்ரிப்பு இதெல்லாமே போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அப்பப்போ
சின்னதாக ஒரு கலக்கங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. கலக்கம்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் சந்தோஷங்கள் குதூகலமாகவே ஹாப்பியஸாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் சந்தோஷங்கள் ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி யந்திரங்கள். சந்திரன் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஒரு புதன் வியாழக்கிழமையில் கொஞ்சம் வேலையில் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னம் வந்து ராகு தேசம். ராகு வந்து ராசியிலும் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. கொஞ்சம் வந்து அப்படிங்கிற ஒரு மிரட்டுற துணியில் சில பேர் மிரட்டுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் நம்ம வந்து கோபம் வந்தாலும் சரி எது வந்தாலும் கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. குரு வந்து நல்ல பொருள் வரவுகள் நல்ல வருமானத்தையும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் செலவுகள் சுப செலவுகள்லாம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதியும் குழந்தைகள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதியும். கேது வந்து 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளை சின்னதாக ஒரு அப்பப்போ சின்ன சின்ன ஈவோ கிளாஷஸ் இருந்தாலும் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. என்ன பண்ணுறது? அப்போ அது வந்து எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது வியாபார ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன கடன்கள் சில பேர் வாங்குறது ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதி 4ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான பிளான் நல்லாயிருக்கு. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஆட்சி பலமாக இருக்கிறது தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் அவர் மீனத்துக்கே வராருன்னும் போது நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய விஷயங்களை சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. ஏதாச்சும் வந்து புதுசாக பண்ணி பெரிய லெவலில் சேஞ்ச் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள். ஏன்னா வந்து 9ஆம் தேதி ராசியில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து தேவையான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள் டாக்குமெண்ட் செக்ஸு இதெல்லாம் வந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ தாயாருடைய விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். நிலபுலன்கள் வண்டி வாங்கணுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் நல்ல ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள் வேலை விஷயங்களில் வந்து அற்புதமான ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவீங்க. அதே நேரத்தில் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள் கூட வேலை பார்ப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவங்க ஏதாவது கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள் பிளானுங்கள் நல்ல சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல குதூகலங்களையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு கொலட்டிக்கிறது. இவன் இப்படி பண்ணிடுவானோ அவன் அப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் படம்லாம் தூக்கி போட்டு நடக்கும்போது ஆக்ஷனில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு நான் நினைப்போம். பட் அப்படி ஆகவே ஆகாது. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்கிரன் போதே அந்த 3 8 சந்தேகங்களை கொடுத்துரும். அதுவும் மனைவி நிறைய சந்தேகப்படும். இல்லை மனைவி மேலே நம்ம சந்தேகம் வரும். இந்த மாதிரி 2 இதுலேயும் வந்து நமக்கு ஒரு டார்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக வாழ்கிற வாழ்க்கையை ஹாப்பியாக வாழணும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து
ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப நல்ல அற்புதமான விஷயங்களை கொடுக்கும். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அமைப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி குழந்தைகளோட சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே ஹாப்பியஸ்டாக மூமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாவது ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வளர்ச்சிக்கான விஷயங்கள், அதுக்கான மெனக்கடல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கான எஃபோர்ட் ஹெவியாக எடுப்பீங்க. பட் ஆனால் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும். அதாவது பரிவர்த்தனை வந்து 4 லக்னம் வந்து பரிவர்த்தனை சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்துரும். உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாவது சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11, 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய வருமானங்களும், வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய செலவுகளும் போகிற மனஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 4இல் ஆட்சி படம், புதிய சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ஹாப்பியஸ்டான மூமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 6இல் இருக்கும்போது வெற்றி, பெரிய ஒரு வெற்றிகளை அள்ளி தரும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த வழக்குகள், பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆகி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3, 8ஆம் அதிபதி 3லே இருக்கும்போது சந்தேகங்களை வந்து மண்டையில் போட்டு குழட்டிக்காதீங்க. நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்காமல் இருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து குலதெய்வம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக சரியா இல்லையான்னு, ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல், ஓகே எது உண்மைங்கிறது நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க. எப்படி நிற்கும்னா, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா, நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ, எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா, நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குது. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா, அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது. அது வந்து ஒரு வேற ஒரு ரூபத்துலேயோ வேற ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அது மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார், அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி தான் சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது. ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம், எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன், அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுவாங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்ப கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படிலாம் நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்காகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும்.
ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றி இருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணோம்னா, வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ, வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு, அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில், அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசுங்கன்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் எப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படி ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும். கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா, தெய்வம் இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான், அதுன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.